என் பேரு செல்லச்சாமி. இந்த கடை எத்தனை இது ஆலங்கோட்டை. ஆலங்கோட்டை ஊர்ல நாங்க பலாப்பழம், நுங்கு, இளநீ, சக்கை, மாங்காய் இதுகளை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இயற்கையாகவே நாங்கள் கயர் போட்டு இறக்கி சுத்தமாக இறக்கி கொடுக்கறது. இறக்கி வியாபாரத்துக்கு கொடுக்குறோம். வறுக்க சக்கை மட்டும்தான் வெட்டுவோம், கூழான் சக்கை வெட்ட மாட்டோம். நல்ல வரட்டியாக வெட்டி கொடுப்போம். அப்படி நீட்டாக வெட்டி கொண்டு வச்சு வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். கரும்பு சாரம் அதேமாதிரி தான், கேட்ட உடனே போட்டு கொடுப்போம். ரெடி உடனே போட்ட உடனே கேட்டு உடனே ஒரு ஜூஸ் இருந்தாலும் போட்டு கொடுத்துருவோம். இந்த கடை வந்து எத்தனை வருஷமா போட்டிருக்கீங்க? ஒரு 2 வருஷமா போட்டுருவோம். இந்த வறுக்க சக்கை வந்து உங்களுக்கு சொந்த இதுவா இல்ல எடுக்கிறீங்க? ஏற்கனவே நாங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கு பாட்டம் எடுத்து ஒவ்வொரு ஆட்கள்கிட்ட வாங்கி விற்கிறது தான். இது வறுக்க சக்கை சாப்பிட்டால நன்மைகள் ஏதாவது உண்டா? இது எப்படி புரியல? இப்போ வறுக்க சக்கை சாப்பிட்றோம்ல, அதனால ஏதாவது உடம்புக்கு நல்லதா? இல்லை, உடம்புக்கு நல்லது தான். இது இயற்கையாக மற்ற மாதிரி விளைய வைக்கிறது தான். மற்ற மாதிரி நம்ம இதுல எந்த கலப்படமும் கிடையாது. ஊசி எந்த இன்ஜெக்ஷனோ எதுவும் கிடையாது. நம்ம மாம்பழம் வேற இயற்கையாக பழுக்க வைக்கிறது தான். வைக்கல்ல பழுக்க வச்சு எடுக்கிறது தான். மற்ற மாதிரி எந்த மூலிகைகளோ ஏதோ ஒன்றுமே கிடையாது. கயர் போட்டு நீட்டாக வெட்டி இறக்கி தான் பலாப்பழம் எல்லாம் வச்சுருக்கிறோம். கீழே வெட்டி கண்டமட்டில் போட்டு இறக்குறது கிடையாது. நல்ல வரட்டியாக கொடுப்போம் கேட்குற ஆட்களுக்கு. இப்போ அந்த மாம்பழம் அப்புறம் அந்த அதெல்லாம் எங்கேருந்து வருது? இது மாம்பழம் எல்லாம் மற்ற மாதிரி தோட்டங்களில் நாங்கள் பறித்து எடுக்கிறோம். ஒவ்வொரு ஆட்களுக்கு விலையில நிற்கும். அது வருஷ பாட்டம் இல்லை இந்த சீசன் முடிய உள்ள பாட்டங்கள் எடுப்போம். எடுத்து அதை சொந்த மாட்டை பறித்து இயற்கையாக பழுக்க வச்சு கொண்டு வருவோம். கொண்டு வந்து இதில் வச்சு விற்போம். இப்போ வந்து இந்த கடை போனால எவ்வளோ வருமானம் வருது உங்களுக்கு? இது வருமானம்னாய் மழை நேரங்களில் ஒரு பைசாயும் வருமானங்கள் கிடையாது. எல்லாம் வெளியே தான் அள்ளி போடணும். வெட்டி வச்சு 5 பைசாயும் வருமானங்கள் இருக்காது. சில நேரம் நல்ல இந்த வெயில் நேரங்களில் நல்லா ஓடிடும். இது நிறைய இப்போ வியாபாரங்கள் நிறைய ஆகிடுது. அதனால கொஞ்சம் கம்மி தான், வருமானங்கள் அந்த அளவு இல்லை. அப்படி வருமானம் இல்லாத டைம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? இல்லாத டைம்ல ஏதாவது ஊராக கொண்டு போய் மாம்பழங்கள் சக்கை எப்படி வியாபாரத்துக்கு கொண்டு போவோம். வேற வண்டிகள் பிடிச்சி மற்ற மாதிரி வாழ்வாதாரங்கள் இதுதான் எங்களுக்கு. மற்ற மாதிரி வேற எந்த இது பிழைப்புகளும் கிடையாது. இதை வச்சு தான் எங்களுக்கு ஓடவே செய்யுது. பிள்ளைகள் படிக்குது, படிப்பு செலவு எல்லாமே பார்க்குறது வாங்குறது எல்லாமே இதுதான். ஸோ இந்த கடை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டாக போடுறீங்களா இல்லை வேறு அதுக்கு முன்னே அப்பா அம்மா போட்டிருந்தாங்க? நாங்கள் இது சொந்தமாக நான் தான் எனக்கு ஒய்ஃபும் தான் வச்சுருக்கிறோம். மற்ற மாதிரி ஆட்கள் போட்டு பண்ணுற அளவுக்கு இதில் வருமானங்கள் இல்லை. இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை பார்த்தீங்களா? இதானா? முன்னாடி நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு அங்கே கம்பெனியில் டார்ச்சர் தாங்க முடியாமல் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து இது சொந்தமாட்டு நம்ம போட்டு பழக்க இது பண்ணுவோன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கேன். இது ரொம்ப வருஷமாக பலாப்பழம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் அங்கேருந்து வெளியே வந்தோடனே இந்த வியாபாரத்தை முற்றிலும் அந்த வியாபாரம் இதெல்லாம் தொடங்கிட்டேன். அந்த இதை கம்பெனியை விட்டுட்டேன். 28-30 வருஷமாக வேலை பார்த்தேன். பார்த்துட்டு தான் அந்த தொழிலுக்கு வருவேன்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். டார்ச்சர் தாங்க முடியாமல் வெளியே வந்துட்டேன். அது எந்த மாதிரி கம்பெனி? அது மணல் கம்பெனியில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து அங்கே வேலை பிடிக்கலன்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து இந்த மாம்பழம் இந்த சக்கைலாம் வச்சுங்களா, இதில் எது அதிக சேல் ஆகும்? எது சேல் ஆகும்னாக்கி மழைக்காலங்களை பொறுத்து தான் சேல் ஆகும். மழைக்காலங்களில் ஒன்றுமே ஓடாது, அப்படியே தான் இருக்க தான் செய்யும். கழிவு என்னங்க வெளியே தான் அள்ளி போடுவோம். ஏதாவது மாட்டுழுது ஏதாவது கொடுத்து விடுவோம். மற்ற மாதிரி நம்ம இதை கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அலுவல் வியாபாரம்ல விற்றா விற்கலைன்னா தூரகம் போடணும். மற்ற மாதிரி ஒன்றும் இதில் ஓடாது. சந்தையில் கொண்டு விற்கலாம் இல்லை? அந்த மாதிரி ஒன்றும் சந்தையில் கொண்டு போனாலும் வருமானங்கள் இல்லை. அங்கே ஒவ்வொரு சந்தைகள்லையும் நம்ம கொண்டு போகிறதுக்கு வண்டிக்கு அணியே சொல்லி 500 ரூபா 1000 ரூபா வண்டி விடுறதுக்கு நீ 1000 ரூபா டொனேஷன் கேட்குறாங்க. வெளியே சந்தையில் விட்டாச்சுனாலே 500 ரூபா 1000 ரூபா கொண்டாங்க, சந்தைக்கு வந்திருக்கல நான் சொல்லி கேட்குறாங்க. வண்டி நம்ம இங்கேருந்து வெளியே கொண்டு போகணுன்னாலே 8000 9000 ரூபா வண்டியோடவே ஆகுது.